எப்போவுமே வந்து இதான் ஸ்டேஜ் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து இந்த கன்சோலிங் ரூம் இருக்கும். மெயின் டோர் இங்கே இருக்கும். இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணால் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஆனால் அந்த ஃபீமேல் ஆங்கர் இந்த டோர் வழியாக வரவே இல்லை. அங்கே நின்னாங்க, என்னை பார்த்தாங்க, அப்படியே நேராக உள்ள ரூம்குள்ளே போனாங்க. அங்கே கண்ணாடிக்கு அந்த பக்கம் வந்து அந்த டேரக்டரோட பேசினாங்க. அவங்க பேசினோன்னே எனக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சதுக்கப்புறமேட்டு அந்த டேரக்டர் திரும்பி என்னை பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து சிரிக்காமல் இருந்து கூட நான் பார்த்ததில்ல. அவ்வளோ சோகமாக முகத்தை திருப்பி என்னை பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போயே வந்து கையெடுத்து நான் கும்பிட்டுட்டேன். கலை மகனே கலங்காதன்னு எனக்கு நானே மியூசிக் போட்டு நானும் அமைதியாக ஓரமாக ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அந்த ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறமேட்டு அப்படியே நானும் விட்டுட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு எனக்கு அந்த சேனல் சைட்லேருந்தே வந்து இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து சேனலுக்கு இப்போதைக்கு நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் உங்களை இன்னும் க்ரூம் பண்ணிக்கோங்க, லுக் வைஸ் நீங்கள் ரொம்ப லீனாக இருக்கீங்க, பிளாக்காக இருக்கீங்க, உங்களை க்ரூம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அப்போ கரெக்டாக வந்து ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜில் மேலே ஏறிட்டு இருக்கப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கப்போ நான் கேட்டுக்கிட்டே போகிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் போயிட்டுருக்கேன். நான் வந்து என்ன கீர் போடுறேன்னு ஃபஸ்ட் டைமாக எனக்கு அனலைஸே பண்ண முடியல. அந்த கீரை போட்டுட்டு ஸ்டக் ஆகிட்டு வண்டி நிற்கிது. நின்னதுக்கப்புறமேட்டு சரி ஓகே, நம்ம என்ன சொல்ல முடியும், நம்ம ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறோம். சிவா நான் அப்போ சொன்னது தான் எனக்கு திரும்பி ஞாபகம் வரும். நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் இந்த உலகம் கேட்காது, ஜெயிச்சவங்க சொன்னால் மட்டும்தான் கேட்கும் அப்படிங்கும்போது அது எனக்கு அப்போ கேட்டுச்சு. கேட்டதுக்கப்புறமேட்டு நான் யோசித்தேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, அதுக்கப்புறமே தான் நான் தெளிவாகிட்டு அன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு கீர் போட்டேன். அந்த கீர் தான் மதராசி, என்னோடய யூடியூப் சேனல். அன்றைக்கி போட்ட கீர் 4 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த கீரில் ரிவர்ஸ் வரவே இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் போய்கிட்டே இருக்குது. அந்த ஜேர்னி அப்படியே என்னோடய லைஃப்பில் வந்து என் லைஃப்பை அப்படியே மாற்றுச்சு. இதுக்கப்புறமேட்டு எதுவுமே கிடையாது. என்னை நம்பி ஃபேமிலி இருக்குது திருச்சியில், நான் சென்னையில் இருக்கேன். எனக்கு திடீர்னு வராதுன்ட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, இதுக்கப்புறமேட்டு நம்ம அங்கே ஆனால் கற்றுக்கிட்டோம். அது எனக்கு ஒரு கோவில் மாதிரி அந்த சேனல். நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. என்னை சுற்றி நிறைய பேர் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. அன்றைக்கி ஃபஸ்ட்டு கீர் போட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் நானே நடிக்க ஆரம்பித்தேன், நானே டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன், நானே எடிட் பண்ண ஆரம்பித்தேன், நானே சினிமாட்டோகிராஃபி பண்ண ஆரம்பித்தேன், எல்லாமே நானே பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஓரளவுக்கு மணி சேர்த்து வச்சுருந்தேன். ஏன்னா மெஜிஷியன் ஈவெண்ட்லாம் போவாங்க, அந்த மணி எல்லாமே வச்சு சிஸ்டம் எடுத்தேன், கேம் வாங்கினேன், எல்லாமே பண்ணேன். அன்றைக்கி ஆரம்பித்து இந்த போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமேட்டு என்னோடய ஃப்ரெண்டு அருவி படத்தில் கூட பண்ணியிருப்பாப்புல, பாலா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்த மாதிரி லொக்கேஷன் நான் மீட் பண்ண போகிறேன், வரியான்னு கேட்குறப்ப, இல்லை நான் ஷூட் இருக்குது, வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் விடு, நம்ம வந்து கூட எடுத்துக்கலாம், நீ வா, அண்ணன் கூப்பிட்டாருனோடனே ஓகே ஃபைன். அப்போ அண்ணா வந்து எங்களுக்கு முன்னாடியே தெரியும் லொக்கேஷனாவை. இப்போ போனப்போ நல்லா பேசினாங்க. அப்போ நாங்கள் உள்ளே போனப்பயே எனக்கு ரத்னானா தான் ரைட்டர். அந்த சமயம்தான் நான் ஆடே அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்த டைமில் ரத்னானும் நல்லா பழக்கங்கிறனால உள்ளே போனால் நல்லா பேசினாங்க. அப்போ தான் மாஸ்டர் படத்தோட ஆஃபீஸு பேசி கூப்பிட்டு, டே உன்னோட வீடியோலாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சுடா, இப்போ ஃபுல்லாகவே யூடியூப் தானாடா? ஆமாம், நான் ஃபுல்லாக தான் யூடியூப்லேயே நான் போயிட்டேன். சூப்பராக நானும் இந்த படத்தில் வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் கூப்பிடலான்னு இருக்கேன்டா. அப்படிங்கும்போது தான் விஜய் சாரோட அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸாக இருப்பாங்க. பெரிய சேனல்ஸில் இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருமே அதில் இருப்பாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ஒரு கரெக்டான ஒரு ட்ராக்கில் தான் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமேட்டு அந்த படத்தில் சான்சஸ் கிடச்சிது. ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 days வந்து நீங்கள் ஆடியோ லான்ச்சில் கூட பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பார் விஜய் சார் மன உளைச்சலுக்கு ஆளான்னு. அந்த டைமில் நானும் அங்கே தான் இருந்தேன், அவர் கூடயே தான் இருந்தேன்.